இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வாகிசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான விரிவான விவரம் என்ன? ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி நடிகர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடிப்பில் தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படத்தில் கதாநாயகி சாய் பல்லவியின் மொபைல் எண் என்று தனது எண்ணை காண்பித்ததால் பலர் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டதால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி சென்னை ஆழ்வார் திருநகரை சேர்ந்த வகீசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வந்ததால் தன்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் தன்னால் படிக்க முடியவில்லை, பயணிக்க முடியவில்லை என்றும் மொபைலை ஏரோப்ளேன் மோடுக்கு மாற்றுவதற்குள் நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தயாரிப்பாளரும் இயக்குநரும் தான் காரணம் என சொல்ல தேவையில்லை என்றும் இது குறித்து அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றும் அவர்கள் தங்களது தவறை திருத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார். இதனால் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் அழைப்புகள் தொடர்ந்து வருவதாகவும் அரசியல் சாசனம் தனக்கு வழங்கியுள்ள வாழ்வுரிமை, அந்தரங்க உரிமைகள் பாதிக்கப்படுவதால் 1,10,00,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கும் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். படத்தை OTT தளத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும், படத்திற்கு வழங்கிய தணிக்கை சான்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனது எண்ணுக்கு வந்த அழைப்புகளின் விவரங்களை ஏர்டெல் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.